சரி. மல்லிகையே மலர் கொண்டு உங்கள் பாதாளமாக நான் போட்டி செய்திருப்பேன். அப்படியா? கணவனே கண்டன தெய்வம் என்று கணவனின் திருவடி பொறுப்பாதத்தை பணிந்திருக்கிறாய். பாத மனிதபடியாய் என்று சுப மாங்கலியத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் தேவி. அப்படி இருந்த போதிலும் கணவனை கண்டன தெய்வம் என்று கணவனின் திருவடி பொறுப்பாதத்தை படித்தபடியால் நீ இந்த பரந்த பால் உலகில் சுப மாங்கடித்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் தேவி. என்னாலும் தெரியல, இன்னைக்கு சொந்த முகத்தோட இருக்கிறீங்க. கண்ணே, இன்றைக்கு உன்னை எதற்காக வைத்தேன் தெரியுமா? மாதம், அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை சபை கூட வேண்டும். அதாவது குறிஞ்சி மலர் பூக்கும். அப்படி குறிஞ்சி மலர் பூத்தால் தேவர்கள் அனைவரும் பேரே தேவர் சபைக்கு வருவார்கள். தேவர் சபை கூடுவது என்ற வழக்கம். அதனாலே இன்றைக்கு நான் தேவர் சபைக்கு போவதாக இருந்தாலும் இன்று என் மனம் சரியில்லை. எனக்கு இன்றைய தினத்தில் எனக்கு நித்திரை வருவது போல் தெரிகிறது, தூக்கம் வருகிறது. ஆமா, நீங்க தான் ஒண்ணு சொன்னீங்க. எப்படி? இந்த மாநில மக்கள் சரி, எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இல்ல பெண்ணாக இருந்தாலுமே சரி, ஒரு ஆணும் பெண்ணும் இரவுல மட்டும்தான் தூங்கணும். பகல் யாருமே தூங்கக்கூடாது. அது இரவுல மட்டும்தான் ஒன்னாக சேரணும். ஆமா, பகல் நேரத்துல ஒன்னா சேரக்கூடாது ஆணும் பெண்ணும். இப்படி காலை பொழுது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றீங்களே? தூக்கம் தான் வருதுன்னு சொன்னேன். தூக்கம் வருது நியாயமா சாமி? அதனாலே உன் மடியில் அமர்ந்து நான் சற்று நித்திரை செய்ய வேண்டும். எனக்கு அழகான குரல், எனக்கு ஒரு தாலாட்டு பாடு. எப்படி உட்கார்றது? திருப்பி போடு. இப்படி உட்கார்ந்து என்ன ஆகும்? திருப்பி போடு. திருப்பி எப்படி நான் போறேன்? உட்கார்றது எப்படி? திருப்பி போடுப்பா. எப்படி இது இல்லையா? எப்படி இப்படி திருப்பியா? நெருப்புடா.
நித்திரையாகும் போது நான் ஒரு சொப்பனம் ஒன்றை கண்டேன். ஆகாத கனவு கண்டேன் தேவி. ஆரோ ஒரு சூரனால் நமது நாடு நகரம் நவநீத செங்கோல் 7 நாட்டிய பெண்கள் அனைத்துமே பறிபோனது போல நான் கனவு கண்டேன் இந்திராணி. தேவி, இது மாதிரி இந்த உட்கார்ந்துருக்காங்களே இது மாதிரி பெரியவர்கள்லாம் சரி அந்த காலத்திலே ஒண்ணு சொன்னாங்க. எப்படி? எப்படி பகல் நேரத்துல ஒரு கனவு கண்டா சரி. அது வந்து பலிக்காதாமா. அதனால நீங்க காலையிலே கண்டுக்கிறீங்க. பகலில் கண்ட கனவு பலிக்காது. அதனாலே மனசுல வச்சுக்காம நான் எப்படி நாட்டிய பெண்கள் 7 பேர் இருக்கின்றன. யார் யாரு? ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, ரதி, ரதி சித்ரா. ஆமா. இப்படி சொல்லப்பட்ட நீங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நீங்க துக்கமாக இருந்தாலுமே சரி, அவங்க முன்னாடியிலே நாட்டியம் ஆடுவாங்க. அதனால நாட்டிய பெண்களை கூட்டிட்டு வந்து உங்களை முன்னாடி நாட்டியம் ஆடுனா கண்ட்ரோல் இந்திராணி. மனசுல இருக்க கவலையெல்லாம் போயிருமில்ல. இருந்த போதிலும் இங்க பாரு, இன்றைக்கு என் மனம் சரியில்லை. அதனாலே நாட்டிய பெண்கள் அரண்மனையில் இருப்பார்கள். மன்னர் தேவேந்திர மன்னர் அழைத்தார் என்று நாட்டிய பெண்களை சீக்கிரமாக அழைத்து வா. யார் அவருக்கு? மகாராஜா, வா. ஏன் உங்கள் முகமானது இப்படி சோர்ந்து கிடக்கிறது? அதை நினைத்தால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என் உள்ளமே குமுறுகிறது. உண்மைதான். என்னடா எண்ணெய் ஊத்துற? குமுறுகிறது இல்லையா? ஏய், இருந்தாலும் இன்றைக்கு என் மனம் சரியில்லை. நாட்டிய பெண்கள் இருப்பார்கள். நம்பை, ரதிதேவி, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்களை நீ சீக்கிரமா உடனே கூட்டிட்டு வரணும். போயிட்டு வா சீக்கிரமா. நாட்டிய பெண்களிடத்தில் 7 பேர் தீமை. ஏய், மன்னர் அழைத்தார் என்று கையை பிடிச்சு கூட்டிட்டு வா. நான் போயிட்டு வரட்டுமா? அருமைய சபையர்களே, இது வளர்த்தாலே மன்னன் தேவேந்திரனானவர் கனவு கண்ட மயக்கத்தில் பதக்கமாக இருக்கும் பொழுது நடின பெண்களை 7 பேர்த்தை அழைக்க இக்கதை இப்படி இருக்கும் பொழுது காலகாய நிவாரண கவசம் இப்பொழுது தர்பாராக வருகிறார்கள். அவர்கள் வந்தால் மற்ற கதை